ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி கருடன் வெளில வந்துட்டாரா? அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேதம் தான் கருடன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் வேதம் அப்படிங்கிறது யாராவது படிக்க முடியுமா? ஸ்ரீகள் படிக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டும் படிக்கணும்லாம் இருக்குது. அப்படியே படித்தாலும் அது புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ரொம்ப கஷ்டம், கடினம், வாயில் நுழைய எடுத்துக்கு ரொம்ப கஷ்டம். உச்சரிப்புகள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வேதத்துக்கு ஆனால் படித்தா கை மேலே பலன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வேதம் அப்படிங்கிறது நம்மளால் சாமானியமாக ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் சாஸ்திரம் வேதம் கருடன் சொல்லியிருக்கு. வேத பிரகாரம் தான் நடக்கணும், சாஸ்திர பிரகாரம் தான் நடக்கணும். வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் அவன் சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கு. வேதம் மட்டும்தான் பெருமாளை காமிச்சு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறது. நமக்கு வேதம் சொல்லவே பயமாக இருக்குது. என்னடா அது வேதம் சொல்கிறாலே நமக்கு வாயிலையும் நுழையல, படிக்கவும் ஒரு கதை இல்லை, படித்தாலும் புரியவும் மாட்டேன்றது. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறோம்ல, அந்த யோசனை தான் பெருமாள் கருடன் காதில் விழுந்துருத்தான். அதனால தான் கருடன் வேதமயமான ரூபமாக எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா வேதத்துக்கும் தெரியல நம்ம கஷ்டம். நான் எல்லாருமே கிட்டிக்காரால் எல்லாருமே மக்கு பிளாஸ்திரி, நிறைய டிஸ்ட்ராக்ஷனோட ஒரு மனுஷன். ஆசை இருக்கே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய திறமை இல்லாத அசக்தர்கள். அது வேதத்துக்கு தெரியாதா இல்லையா? ஏன்னா வேதமே பெருமாள் வேறு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வேதமே நம்மளை பார்த்து பாவப்பட்டு ஒரு ரூபம் எடுத்துகிட்டு வந்துதான். என்ன ரூபம்? அது ரூபம் மட்டும் எடுத்துகிட்டு வரலையா, அந்த ரூபம் நம்மளையும் பெருமாள்கிட்டேயே கொண்டு போய் ஈஸியாக சேர்க்குற ஒரு ரூபமாக. அது யார்? வேறு யார்? சாக்ஷாத் நம்ம கருட தேவ் தான் ரூபம். வேத சுரூபன் இல்லையா? ரெக்க தான் அடுத்த சாம வேதம்லாம் கேட்குறதேன்னு சொல்கிறாரே, அதே வேத சுரூபன். அதுக்கும் வேதனை இல்லையா? நம்மளை யாருமே அனுபவிக்கல, வேதத்துக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக, எல்லாரும் புத்திசாலியா, எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுமா, எல்லாருக்கும் ப்ரொனன்சியேஷன் என்ன வருமா, இல்லை எல்லாரும் பிராமணர்களா? சொல்லுங்கள். எல்லாரும் புருஷர்களா? ஸ்திரீ சொல்லக்கூடாது வேதம் சொல்லியிருக்கு. சரி, என்ன தான் பண்ணுறது? அந்த கஷ்டம் அதுக்கும் தெரிஞ்சு அதுதான் சாக்ஷாத் கருடனாக வந்திருக்கான். வந்து நம்மளை பெருமாள்கிட்டேயே ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருமா. நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி பாருங்கள் இல்லையா? இந்த மாதிரி வேதமே கருடஸ்வரூபமாக வந்தால் நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் யார் அதை காமிச்சு கொடுத்த வேதாந்த தேசிகரை நம்மளால் மறக்க முடியுமா? இதில் என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு அர்த்தத்தை கவனிப்போம். मनुरनुगतपक्षिवक्तस्फुरत्तारकस्तावकश्चित्रभानु प्रियाशेखरस्त्रायतां नस्त्रिवर्गापवर्गप्रसूतिपरव्योमधामन् बलद्वेषिदर्पज्वलद्वालकिल्य प्रतिज्ञावतीनस्थिरां तत्त्वबुद्धिं परां भक्तिधेनुं जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्ददुग्ध्रीं ददीतामुदाकाम् அஹீனாந்தகம். இதுக்கு என்ன மீனிங்னா, பகவத் கைங்கரியமே அப்படி ஒரு மூச்சாக இருக்கிறவர் யார்? குருட பகவான். நம்ம தான் பார்த்தோமே, எங்கே போனாலும் ஒரு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு பிராணம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். பார்வையிலேயே புரிஞ்சு போகிறான். அந்தளவுக்கு ஒரு கைங்கரியத்தில் துரந்தராக ஒரு துரிதமாக செயல்படுகிறவர் தன்னோட செருகினாலே என்ன பண்ணுவாராம் தெரியுமா? அப்படியே சருகில் அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அந்த கடலைகள் மோத அப்படியே எவ்வளோ பெரிய ரெக்க பாதாள குகவரலையும் கேட்குமா. அந்த சத்தத்தை கேட்டு ஷர்பங்கள்லாம் இருக்குமா, அதுக்கு இறங்குமா எதுவும் சத்தம் அதுக்கு நிம்மதியாக இருக்கணும் போல இருக்குது. அந்த சத்தம் கேட்டால் டபக்குன்னு கோச்சின்னு அப்படியே பட்டக்குன்னு மாவெட்டி போல் திருப்பி அப்படி தூக்கி பார்க்கும் போல இருக்குது. அதுங்களுக்கு இந்த மாதிரி ஷர்பங்களுக்கு கோவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாளோ இல்லையோ, இந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு கோவமாக பார்க்கும்போது என்ன பண்ணுவாராம், அதுங்களை டபக்குன்னு ஒரு நகத்தால் எடுத்துகிட்டு போய் அவ்வளோதான், ஒரே குத்து தான் பாம்பு. ஏன்னா கருடன் பாம்புக்கும் நமக்கு எவ்வளோ பகைன்னு தெரியும் இல்லையா? அப்படியே பார்ப்பாராம். கூரிய நகம் அவ்வளோ இருக்கான். அது மட்டும் இல்லாத பாம்பு போல் நெளியும் கொடி பூர்வம் வர அழகாக பாம்பு மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லை, வஜ்ர பற்களும் இருக்கான். பிரபு, அப்பேற்பட்ட உனக்கு கைங்கரியத்தில் அப்படியே துரிதமாக செயல்படக்கூடியவரே, உங்களோட செருகுனால் சத்தம் கேட்டு பாதாள குகையில் இருக்கிற பெரிய பெரிய விஷமுள்ள சர்பங்கள்லாம் குதிச்சு எழ அதை அழகாக மாவட்டி போல் அதை குட்டி நகத்தில் அப்படியே கொள்றவரே, கூரிய மூக்குடையவரே, பாம்பு போல் அழகான புருவம் இருப்பவரே, வஜ்ரப்பல் இருக்கிறவரே, உனக்கு ஒரு நமஸ்காரம்ப்பா. எங்களுக்கும் இந்த பிரம்ம வித்தியெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி பிராப்தம் கொடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா பிரம்ம வித்தைன்றது எங்கேயோ இருக்குது. நாங்களாக முட்டாளில் வடிகட்டின முட்டாள்.
நீங்கள் தான் எப்படியாவது ஒரு கடைக்கன் பார்வை பார்க்கணும். உமக்கு எங்களை நீங்கள் ஆட்படுத்துவீர், தயவுசெய்து எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஓகேயா? சரி, இப்போ கதைக்கு போகலாம். இது கதையில் எது வரலையும் வந்தோம் அப்படின்னா, ஒரு வழியாக கருடன் வந்தார், தைரியமாக வந்துட்டார். எப்போவுமே சொன்னார் தெரியா அவள் அண்ணா, அம்மா இதை மட்டும் ஒன்றும் கேட்காதம்மா, அந்த குழந்தைய முட்டையை உடைக்காதம்மா, அடுத்த குழந்தை உன்னோட அந்த அடிமை தலையை எதிர்ப்பான், தளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக அது வந்ததும் வராததுமா கரெக்டாக அவள் போய் கேட்டுடுத்து, உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா விடுவிப்பேன், சொன்ன வாக்கு தப்பிச்சுதா பாருங்கள். கரெக்டாக வந்த உடனே அவர் கிளம்பி கேட்டார். அதுவும் இல்லாமல் யோஜனை பண்ணி, சரி எங்களுக்கு அடிக்கடி அவள் அம்மா சொன்னால், சரி முதல்ல இஷ்டமே இல்லை வடிமையை யார் விட்றது, சரி நடக்காத ஒன்று கேட்டு வைப்போம், இப்போ அடித்து பார்ப்போம், வந்தால் மாங்காய் இல்லை கல், அந்த மாதிரி சொல்லுவோம். அமிர்தம்னு பெரிய விஷயத்தையும் சொல்லுவோம், அது இன்னும் கண்டிப்பாக முடியலன்னா அட்லீஸ்ட் இவளாவது அம்மா பிள்ளையமாவது அடிமையாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு தான் இது ஒரு சாமர்த்தியமான ஒரு கொஷினாக கேட்டேன். ஆனால் நம்ம கருடன் கிட்ட சாத்தியமாக அவரும் வராரு. அவன் அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா நான் கிளம்புறேம்மா. எங்கடா கண்ணா? அம்மா அமிர்தம் எடுத்துன்னு வர கிளம்புறம்பா. அதுக்கு தான் அவருக்கு சுதாகரன் ஒரு பேர் இருக்குது கருடனுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், சுதா அப்படின்னு அமிர்தம், கரன்னா அபகரிக்கிறவன், அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அதனால தான் அவருக்கு சுதாகரன் கூட ஒரு பேர் இருக்கான். சுதாகரன் பேரை வைக்கிறதெல்லாம் கருடனோட பேர் தான் அது. அப்பேற்பட்ட நம்ம சுதாகரன் வந்து அம்மா கிட்ட கேட்குறாரு கிளம்புறம்மான்னு சொல்லி. உடனே அவளா சந்தோஷம்ப்பா கண்ணா, பத்திரமா போயிட்டு வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறா. என்ன தியானம்? பிரபு வாயுவே, என்னோடய குழந்தையோட இறக்கையை நீங்கள் தாப்பா காப்பாற்றணும். சந்திர பகவானே, என்னோடய குழந்தையோட வாழை நீங்கள் தாப்பா காப்பாற்றணும். அக்னி பகவானே, என் குழந்தையோட தலையை நீங்கள் தாப்பா காக்கணும். சூரிய பகவானே, பாஸ்கரரே, என்னோடய குழந்தையோட மொத்த உடம்பையும் நீங்கள் தாப்பா காப்பாற்றணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாளாம். அதுதான் தாய் இல்லையா? பையன் பராக்கிரமம், கருட பகவான் பராக்கிரமசாலி அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த தாய் மனசு எல்லா தெய்வத்தையும் தேவர்களையும் வேண்டிக்கிறது பாருங்கோ. அதுக்கப்புறம் சொல்கிறா, கண்ணா சாப்பிட்டு போடா கண்ணா. என்னம்மா சாப்பிட்றது? நீ என்ன பண்ணுற, நான் ஒரு சொல்கிற இடத்துக்கு போ, நிஷாதாலயம் அப்படின்ட்டு ஒரு தீவு ஒன்று இருக்குடா கண்ணா. அங்கே ரொம்ப கெட்டவர்கள் எக்கச்சக்கமாக மலிஞ்சு போயிட்டாப்பா கண்ணா, அவளெல்லாம் நீ சாப்பிட்டுடுன்றா. அப்படியாம்மா? ஆனால் அதில் வந்து நல்லவால சாப்பிடாத. அம்மா இது என்னம்மா இது, பசிக்கும் போது இது நல்லவா கெட்டவான்னு எப்படிம்மா பார்க்க முடியும்? எனக்கு எப்படிம்மா தெரியும்? இந்த மாதிரி பிராமணர்களெல்லாம் சாப்பிட்றாத, அங்கே அவளும் 1-2 பேர் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீ சாப்பிடும்போது உனக்கு தொண்டை பயங்கரமாக எரியும், ஒரு டபக்குன்னு துப்பிடு. ஏன்னா அவெல்லாம் பிராமணர்கள். உனக்கு எரியல, ஸ்மூத்தாக உள்ளே போயிடுதுன்னா விட்டுடு, அவெல்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்து அமிச்சா. அவரும் நேராக வராரு, நிஷாதாலயத்துக்கு வராரு. அங்கே எல்லாம் கொடியவர்கள் தான். ஏன்னா என்றைக்குமே பாருங்கள், ராஜா வேட்டையாடுறாளே அவளுக்கு பாவம் வந்து சேருமான்னா, ஏன்னா மிருகங்கள் கொழுத்து எரிஞ்சு போச்சுன்னா மனிதர்களுக்கு அங்கே இடம் இல்லாத போயிடும். நேற்றே பார்த்தோம், கத்திரிக்கள்லாம் சாபம் கொடுத்துட்டா இந்த இந்த பாம்புகள்லாம் போய் ஜென்மேஜன் யாக்கத்தில் விழணும்னு. இதை கேட்டது கூட, ஏன்னா அது எக்கச்சக்கமாக ஆகும். ஒரு முட்டையில் 1000 வருது 100 வருதுன்னா அதுங்களெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்க முடியும்? அதுங்க அப்படி போய் தானே ஆகணும். லட்சமாக பாம்பு போயிடுத்து அந்த சமயத்தில்னு சொல்கிறேன். அந்த லட்ச பாம்பு இப்போ இருந்து தான் எவ்வளோ கோடி ஆயிருக்கும், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து பெருமாள் கால்குலேஷன் தான். அதை போகிறாரு, அதே மாதிரி அங்கே போய் முழுங்குறாரு. ஒரு சில பிராமணன் வந்து அங்கே இருக்கான், வீடு வச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒரே எரியிறது, துப்பி விட்டுடுறாரு கருட பகவான். இப்படி நல்லபடியாக சாப்பிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்பலை அப்படி இருக்க முடியுமாண்ணா? அப்போ சாப்பிட்டா மாதிரியும் இருக்கான், சாப்பிடாத மாதிரியும் இருக்கான். அது எப்படி பாசிபிள் இருக்காமே? அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பறக்கும்பொழுது அப்போது கந்தமாதனம் அப்படின்ற ஒரு இடம். அங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல் நம்ம கஷ்யபர் வந்து தபஸ் பண்ணிட்டுருக்காரு. பாருங்கள் டைம் கிடைக்கும் போது எங்கே பார்த்தாலும் அவர் வந்து வேறு வேலை பண்ணுறதில்ல, தபஸு யாகம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் கஷ்யபரை எங்கே தான் எடுத்தாலும் கூட கஷ்யபர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், கஷ்யபர் தூங்கிட்டு இருந்தார், கஷ்யபர் டிவி பார்த்துட்டு இருந்தார், கஷ்யபர் என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்தார்னு ஒரு தடவையாவது வருமானா வரவே வராது. யாகம் பண்ணிட்டு இருந்தார், ஓமம் பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார், இப்படி தான் வருமா. அதுக்கு தான் பெருமாள் வந்து இவருக்கே அந்த உரிமையை கொடுத்துட்டார். சரி உங்ககிட்ட வரதாவது நல்லா இந்த மாதிரி பவித்திரமாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கந்தமாதனத்தில் அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ டக்குன்னு போகும்போது அப்பா பார்த்து ஒரே சந்தோஷம். அப்பா கண்ணை முழிக்கிறாரு, கண்ணா கருடா காலைல விழுறாரு. அப்பா நீ இல்லாத போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குப்பா அப்படின்றாரு. கஷ்யபருக்கு தெரியாதா? அப்படியாப்பா? ஆமாப்பா, நம்மளோட கத்ரு அம்மா வந்து நம்ம வினத்தா அம்மாவை அடிமைப்படுத்திட்டா.
ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாப்பா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நிறைய வருஷத்தில் அம்மாவை அடிமையாக்கிட்டாப்பா. அமிர்தம் கொடுத்தா தான் நம்ம அம்மாவை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாப்பா. நான் அதுக்கு தான்ப்பா கிளம்புறேன், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பையனை பார்த்து ஒரே சந்தோஷம். அவ்வளோ அழகு இல்லை பையன், அவருக்கு பவிஷ்யமும் தெரியும் இல்லையா. இந்த குழந்தை விஷ்ணுக்கே வாகனமாக ஆக போகிறது. கருடன் வந்து மகா பேர் பெற்றவர் அப்படின்னு கஷ்யபருக்கு தெரியாதா? பஷ்யபர்னு அவருக்கு தான் பவிஷ்யமே தெரியுமே. அவரை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஒரு பசங்கன்னா அப்படி பிறக்க மாட்டாமா, அப்படியே வரும்போதே நல்லா ஜெய்ஜாண்டிக்காக அப்படியே சக்தியோட பெருமாளுக்கு பிடிச்சவாளா, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு குழந்தை, வேத சொரூபனாக ஒரு குழந்தை வரதா யாருக்கு தான் பிடிக்குது. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு. கண்ணா சந்தோஷமாக இருமா, சௌக்கியமாக இரு, நிறைய பேர் புகழோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் தெரியும் இந்த அந்த நிறைய தபஸ், இந்த வாழை கிள்ளியர்களோட தபஸ் வேறு வாங்கிட்டு வந்த குழந்தை எப்படி தேஜஸ்வியாக இருக்கும். உடனே முதல் வார்த்தை அப்பாவும் அதே தான் கேட்குறாரு. கண்ணா சாப்பிட்டியாடா செல்லம் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா, அம்மா வந்து நிஷாதாலயத்துக்கு போய் அங்கே திரும்ப கெட்டவாளாக இருக்கா சாப்பிடுன்னு சொன்னாப்பா, நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் என்னன்னு தெரியலப்பா, பசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. உடனே அவர் சொல்கிறார், ஆமாப்பா இந்த இன்னும் ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு உனக்கு சொல்கிறேன், தலைகனமாக இருக்கிற ஒரு ஃபுட்டு உனக்கு சொல்கிறேன், அதையும் நீ சாப்பிடு. ஏன்னா நீ போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம், நிறைய சக்தி வேணும், தலைகனமும் வேணும். ஒன்றும் புரியல, என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், தலகனமாக இருக்கிற வாழை நீ சாப்பிட, இன்னும் உனக்கு பசி அங்கியிருக்கும். சொல்லுங்கப்பா அது எங்கப்பா இருக்குது? எங்கேயுமே இல்லை. இதே நீ ஏரிக்கரையில் கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு ஆமையும் யானையும் சண்டை போட்டுருக்கோம், அது ரெண்டுத்தையும் நீ சாப்பிட்டுடு. அப்படியாப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? யானையும் ஆமையுமா? யாருப்பாவா? அது ஏன்பா கேட்குற? அவா 2 பேருமே ஒரு தபஸ் பண்ணுற ரிஷி தான்ப்பா. ஒருத்தர் பேர் விபாசுன்னு பேர், ஒருத்தர் பேர் சுப்ரீதிகன் அப்படின்னு பேர். இவா 2 பேரும் அண்ணன் தம்பிகள். பேர் தான் தபஸ்வியே தவிர ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் சண்டை போட்டு இவா 2 பேரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சண்டை. எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டா, எனக்கு நிறைய கொடுத்துட்டா, எனக்கு அத்தை கூட்டு இத்தை கூட்டுன்னு ரொம்ப வருஷமாக சண்டை போட்டு இவா ரிஷிகள் ஒருத்தருக்கு சாபம் வேறு கொடுத்துட்டா. நீ வந்து இப்படி யானை மாதிரி பலத்தோடு என்னை இப்படி பிடிச்சி சண்டை போடுற, நீ யானையாக பிறக்கணும்னு அவன் சொல்ல, நீ தானே என் குடியை கெடுக்கிறதுக்கு ஆமை மாதிரி வந்துட்டே, அதனால் நீ ஆமையாக பிறக்கணும். பாருங்கள் சாபம், ரிஷிகள்னு பேர். எப்படி தான் பாருங்கள், ரிஷிகள் இவாளை சொல்லவே கூடாது, தபஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்க. எப்படியோ இந்த மாதிரி பிராமணர்கள் ஒருத்தருக்கு சாபம். நமக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம் பண்ணால் பலிக்குமோ பலிக்காதோ தெரியாது, ஆனால் சாபம் கொடுத்தா பட்டுன்னு பலிச்சிட்டோம். அதுதான் நம்ம தலையெழுத்து. இதுக்கு 2 ஒன்றுத்துக்கு ஒன்றுவே சாபம் கொடுத்துட்டால கரெக்டாக அதே மாதிரி ஒருத்தர் யானையாக ஆகிட்டா, ஒருத்தர் ஆமையாக ஆகிட்டா. அதுதான் அவள் 2 பேரும் சண்டை போடுறா. இவ 2 பேரையும் நீ சாப்பிடு, உனக்கு வயிறு ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி கருட பகவானை அனுப்புகிறாரு. கருட பகவானும் கரெக்டாக போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாரு. யானையை சாப்பிட்டாரா? இனிமே தான் தெரியும், வாங்கோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருட பஞ்சாயத்தில் ஒரு 2-3 ஸ்லோகம் சொல்கிறான். நம்ம கருட பகவானை பற்றி சொல்லும்போது முதலேருந்து கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு எம்பெருமானை நினைச்ச உடனே வாகனமாக கருடனோட வேகத்தால் தான் சிவனுடைய ரிஷபமும் அப்படியே எடையை விழுந்துருத்தான். அவர் போடுற வேகத்தில் ஐராவதமும் கீழே விழுந்துருத்தான். அந்த அளவுக்கு வேகமாக போகிறாராம். ஏன்னா பெருமாள் ஓடுறாருல, அதனால் இவரும் முன்னாடி அதுக்கு மேலே வேகமாக ஓடுறாராம் அவரை காப்பாற்றுறதுக்கு. இது என்னமா ஆயிற்றே அப்படின்ட்டு தயவுடைய கருடனால் பாதியே நகைத்து விடப்பட்ட பிரம்மாவின் அம்சபக்ஷியும் இழைச்சது. இதை கொடக்கட்ட பிரம்மாவோட அம்சபக்ஷியும் இழைச்சி போச்சான். இவ்விதமான எல்லாரும் தன்னோட நரக பயம் அதை தவிக்கிறதுக்கு நம்ம கருட பகவானை வேண்டணுமா. நரக பயம்ன்றது எப்போ வரும்னா நமக்கு ரொம்ப வியாதி வைக்கையாக இருந்தால் தான் நரக பயமாக வரும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு நரக பயம். இந்த மாதிரி நரக பயத்தெல்லாம் தவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளை கருடன் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாத திருப்பார்கடலில் பிறந்து சுவாபாவிகமாக மகிமையுள்ள மயில் தோகைக்கு சமமான காந்தியுள்ள ஒரு கிரீடத்தை நம்ம கிருஷ்ணருக்கு கருடன் சமர்ப்பணம் பண்ணாராம். அதை தடுக்க வந்த வைரோச்சனனுடைய அஸ்திரத்தில் மார்பை ஏற்று அதில் கூட அதை தழும்பு ஒன்றுமே இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டு அதை தழும்பு வாங்கிட்டு இப்பேற்பட்ட கருடர் நம்மளை காப்பாற்றணும். நமக்கு தெரியும் வைரமுடி சேவைன்னு ஒன்று பார்ப்போம். மைசூரில் அந்த வைரமுடி சேவை அது எங்கன்னு சொன்னால் இந்த
இவளோட சண்டை போட்டு ஒரு சில ஜராசந்தரோட ஒரு சில நிறைய தடவை விட்டுட்டு போகணும், நிறைய பேர் உயிர் சேதம் ஆகும்னு சொல்லி இவரோட தப்பிச்சு பலராமனும் கிருஷ்ணரும் ஒரு இடத்துல ஏறும் பொழுது அப்போ கருடன் பார்த்து அவருக்கு ஒரு நகை கொடுக்குறாரு. அந்த கிரீடத்தை வைரமுடி சேவைன்னு சொல்லி கருடன் கொடுக்குறாரு. இப்போ கூட அதை மைசூரில் அதை போடுவா அந்த பெருமாளுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி அதை அந்த அது வந்து தடுக்கிறதுக்காக ஒருத்தன் அந்த படை வீர ஒருத்தன் அஸ்திர போட அது வந்து கருடன் மேலே தாங்கின்னு இருந்தான். கருட பகவான் தாங்கிட்டாராம். ஸோ அப்பேற்பட்ட கருட பகவான் நம்மளோட ஆபத்தை போக்கட்டும் அப்படின்னு தான் 2-3 ஸ்லோகம். ஏன்னா கருட பஞ்சாத் அப்படின்றதும் நம்ம வேதாந்த தேசிகர் தான் சொல்லியிருக்காரு. அதையும் மீனிங்கை கேட்டால் நமக்கு எல்லாம் நல்லது தான் இல்லையா? நல்லது சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம், ஏன் மிச்சம் வைக்கணும்? தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்லுவோமே. நிறைய பேர் பிராப்தம் இருக்கிறவாலாம் கேட்கட்டும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நீங்கள் யாருமே இப்போ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எழுதுறதே இல்லை. 2-3 பேரை தவிர யாரும் எழுதுறதில்ல. ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க, யாரும் எழுதுறதில்ல. தயவுசெய்து ஜெய் கருடதேவ் எழுதுங்க, இல்லை ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எழுதுங்கோ. அது மட்டும் இல்லை, இந்த பிராப்தம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஆம்பளை குழந்தைங்க இருக்கும் இல்லையா? எல்லாம் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அமுச்சு வைங்கோ. அமிச்சா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ண சொல்லுங்க. சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.